வெத்தலை கொடிங்களா? இங்கே மண்ணே கிடையாதுங்க, மண் கொட்டி மரம் வச்சிருக்கிறது. இது பலா, இது ஜம்பு நாவல், இது சீதா. சப்போட்டா பழங்கள்லாம் எப்படிங்கய்யா? சப்போட்டா வந்து பொறிச்சு வச்சு தான் சாப்பிடணும். சரிங்க, 4 நாள் ஆகும். சரி சரி. என்ன காரணம்? பொறிச்சதே சாப்பிட முடியும். அதான் தண்ணீர் ஆப்பிள் செடி இருந்தது, அதுல இருந்தது. அந்தந்த சீசனுக்கு அது இருக்கும். சரி. என்ன பழங்கய்யா அது? தண்ணீர் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள். நீங்களும் சாப்பிடுங்க. அவருக்கு கொடுங்க. இதோட பெருசுங்க இது எல்லாமே பிடிச்சல இருங்க. சாப்பிட்றதுக்கு தான் கடவுள் கொடுக்குது நம்மளுக்கு, இயற்கை. போடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. அருமையாக இருக்குங்கய்யா. நீர் சத்து அதிகமாக இருக்க மாட்டிருக்குங்களா இதில்? ஆமாங்க. இது அதிகமாக கிடைக்காதுங்களாயா? இது இப்போ புதுசாக இந்தியாவுக்கு இது இறக்குமதி பண்ணிருக்காங்க. இந்த செடி செடி சொல்ல முடியாது, தண்ணி இருக்குது. பாரம்பரிய செடி இல்லைங்க அது. அது ஒன்று தான் பாரம்பரிய செடி இல்லாத இருக்குது. அது நிறைய காய்க்குது, எல்லாம் சாப்பிட்டுன்னு விட்டுட்டோம். அதெல்லாம் பாரம்பரிய மரங்களாகவே வச்சுருக்கோம். இது சீத்தாப்பழங்க, பழம் சாப்பிடலாம். சாப்பிடுங்கய்யா. இது மாதுளைங்க. இது சப்போட்டா ரொம்ப நல்லா இருக்குது. இது முள் சீத்தா. பப்பாளி ஓட்டையே விழுந்துருச்சுங்கய்யா. குருவி சாப்பிடுவேன். சாப்பிட்டு போட்டுப்பா. ஆமாம்மா, அதுக்காகவே விட்டுறதாங்க. சரி. இது மாம்பழம். தேன் பெட்டி காட்டுறேன். என்னங்கய்யா? தேன் பெட்டி காட்டுறேன். தேன் பெட்டி. தேன் பூச்சி அதை காத்து இருக்கணும். இந்த தேன் பெட்டியெல்லாம் வச்சதுனால தான் காய்கள் நிறைய பிடிக்குது, நம்மளுக்கு தேன் கிடைக்குது. உள்ளுக்குள்ள கட்டிகிட்டு இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு இது வந்து தேன் பூச்சிக்கு உண்டான உணவு இதில் இருக்கிறது, இதில் எடுக்கக்கூடாதுங்க. இது மேலே இருக்கிற பெட்டி தான் நாம் எடுத்துக்கிறது. அப்படியே கட்டிகிட்டே வருங்க, மேலே 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 மேலே. அடுத்த பெட்டி காட்டுறேன். நாவல். நாவல் இது மகிழ மரம். இது மாயன் கீரை. மாயன் கீரை. பரவாயில்ல, செருப்பு போடாமல் நடக்கிற அளவுக்கு மூடாக்கு போட்டு சூப்பராக. இதெல்லாம் மூடாக்கு போட்டு வருது. தென்னங்காய் எத்தனை காய் இருக்குது மூடாக்கு. இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து எடுத்து தயார் பண்ணிக்கலாம். அது நம்ம உணவுக்கு தான் சரியாக இருக்கு, அதுக்கு தான் சரியாக இருக்கு. தொழிலுக்கு பத்தாதுங்க. இங்கே இருக்கிறத நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கிறோம். சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு முருகைங்க. ஆமாம், கலைஞ்சது வந்து மழைக்காலங்கள் நெட்டு வந்துருங்க. தேங்காய் மஞ்சி போட்டு வச்சுருக்கீங்க சூப்பராக. தேங்காய் நார். இந்த பப்பாளி வேஸ்ட்டாக போனதெல்லாம் கொண்டு வந்து வச்சோம், எல்லாமே சாப்பிட்டுடுது. சரி. தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம், சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருக்கு. இது பறவைகளுக்கு வந்து இந்த மாதிரி இதில் தண்ணி வைக்கிறது தான் நல்லது. ஆமாம், அதை நிற்கும் பறவை, உட்காந்து குடிக்கும். நிறைய தடவை பார்த்துருக்குறேன் நான். மனிதர்கள் நன்றி மறந்துடுவாங்க, மரங்களும் பறவைகளும் மறக்காது. இது முள் சீத்தா. முள் சீத்தா அந்த கேன்சருக்கெல்லாம் சாப்பிட்றது. இலைகளை சாப்பிட்டாவே போதுங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வருவாங்க, கொடுப்போம். ஃபஸ்ட்டு மழை நீர் வந்து கீழே வந்துடுங்க. முதல் மலைக்கு, 2வது மலைக்கு தான் உள்ள போகிற மாதிரி போட்டுருவோம். சரி, ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருப்பீங்க அங்கேயா? ஆமாம்.
இதுதான் இங்கே மழை நீர் தண்ணி ஃபுல்லாகி. அது வந்து அந்த வடிகட்டிங்க, மழைநீர் வடிகட்டி. அது இது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வருங்க, 4000 லிட்டர் இருக்குது. இங்கிருந்து தான் நாங்கள் அங்கே பம்ப் பண்ணிக்கிறோம். அந்த அரப்பு கூட நாங்கள் வந்து தெளிவாக வருங்க. இதெல்லாம் எதாவது எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் அரப்பு பண்ணுறாங்க. என்ன காரணம், எல்லாமே சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது. இவ்வளோ வருதுங்க, திண்டுக்கல்லேருந்து வருது. சரிங்க. இவ்வளோ குப்பை குணங்களோடு வருது. ஓ, எல்லாமே எடுக்கிறோம். கல், மண், தூசி எல்லாமே இருக்கு. ஓ, இது ஜலிக்காது, இது ஜலிச்சுங்க. இது அரைக்கிற மிஷினுங்க, இது உடைக்கிறது, இது ஜலிக்கிறதுங்க, ஜலிச்சு கொடுத்துரும். இதெல்லாம் அரைக்கிற பொருட்கள் தயாரிங்க. சரிங்க. இந்த இடத்துல எதுவுமே கால மண்ணு கிண்ணப்பட்ட ஒன்றும் ஆகாதுக்காக இது கோட்டா ஸ்டோனுன்னு சொல்லி கல்லத்தை போட்டிருக்கிறோம். கோட்டா ஸ்டோன். கோட்டா ஸ்டோன். ஓ, ஆமாம். அது வந்து பச்சை கலரில் இருக்கு. இது ஒன்றும் மண்ணுக்குன்னு எதுவுமே இருக்காது. வலிக்கிறதுக்கு, பிடிக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு இலகுவாக இருக்கும். ஓ. இப்போ இவங்க ஊற்றிட்டு இருக்கிறது என்னங்கய்யா? ஷாம்பு. என்ன ஷாம்புங்கய்யா? இது சீயக்காய் ஷாம்பு. இயற்கையான ஒரு ஷாம்பு தான் அது. ஆமாங்க. ஷாம்புக்காக ஒரு 10% ஏதாவது ஷாம்பு ஆகிறதுக்காக போடுவாங்க. மற்றபடி 90% இயற்கை தானே வச்சுக்கோங்க. ஓ. அரப்பு பிடிங்களாயா? அரப்புங்க. இது என்ன மிஷினுங்கய்யா? இதுதான் பேக்கிங் மிஷின். ஓ, ஒட்டுறது. இதெல்லாம் நம்மளுடைய ஆமாங்க. கவர். இந்த லேபிளுங்க, துண்டு இருக்கீங்க, மூலிகை விளக்க துண்டு. வேற அந்த ஸ்லோப் தயாரிக்க கொடுக்குறோம். இங்கே தயாரித்த பொருட்கள் எல்லாம் வச்சுருக்குது. குடவுனுங்களாயா? ஆமாங்க, கிடங்கு தயாரித்த பொருட்களாக வச்சுருக்குது. இதை நாங்கள் எடுக்கணும்னா ஒரு நாளையே தேவைப்படும் போல இருக்குங்களாயா? இது வீடுங்க. ஆ, இது சமையலறை, இயற்கை வாழ்க்கை. பப்பாளி பழம் இரவு உணவு இருக்கானுங்க. இது அலுவலகம். இது வந்து என்ன, கூரைப்பூ. கூரைப்பூ. பூளைப்பூ, அதனுடைய பூ தலைகாணி. எப்படிங்க, நல்லா சாஃப்டா இருக்குங்களாயா? இப்படிதான் இருக்குங்க. இப்படி இருக்கு, தலைக்கு நல்லது. என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? இது ஒரு 500 ரூபா வருங்க. 500. ஆமா. என்ன பூ சொன்னீங்கய்யா? பூளைப்பூ. பூளைப்பூ. ஊழல பொங்கலுக்கு வைப்பாங்கல்ல? அதேதான். இங்க வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கிற சோப்புங்க. ஒவ்வொன்றும் வரைட்டு இருக்குங்க. ஒரு 40 நாள் கழிச்சு தகவல் எடுக்கிறதுக்கு 30 நாள் ஆயிடுங்க. ஆமாம். இது தயாரிக்கிறது எப்படி தயாரிக்கிறீங்க ஐயா? இது எல்லாம் கலக்கி ஊத்துறதானுங்க. மூலிகை பொடிகள், குப்பைமேனின்னா குப்பைமேனி. இது வந்து இது ஆரஞ்சு தோலுங்க. இது வந்து விபூதி. இது வந்து குப்பைமேனி. இது வந்து முல்தானி மெட்டி. நீங்க என்ன சோப்பு பயன்படுத்துறீங்க ஐயா? நான் குப்பைமேனி தான் போடுவேங்க, அது நல்லா இருக்கும். ஓ, சந்தன சோப்பு. ஆமாங்க, சந்தனம்ங்கிறது நல்லா இருக்கும். சரி, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி எல்லாம் தயாரிக்கக்கூடிய சோப்புக்கு இதுக்கு என்ன வேறுபடுங்க? இதில் வந்து நம்ம ஏரியாவிலேயே இருக்கிற தேங்காய்களை வாங்கி ஆட்டி எண்ணெய் எடுத்து நம்ம மூலிகையிலேயே போட்டு தேங்காய் என்ன சோப்பா பண்ணுறது. இது ஒரு 15 நாள்ல கரையும். உடம்புக்கு நல்லது. தோல் சுருக்கம் போயிருக்கு, தேமல் இது எல்லாமே போயிடும். நிறைய பேர் போயிருக்கு. சரிங்க. முகமெல்லாம் ஒரு பிரகாசமா இருக்குன்னு வச்சுக்கீங்களா? சரிங்க.
கடைகளில் வந்துங்க மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா இது கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா சோப்பு, ஆ. இது ஒரிஜினலாக பண்ணோம்னா கருப்பாக தான் வரும். ஆ. குப்பை மேனியை போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணுறோம், ஆ. அந்த கருப்பாக இருக்கிற சோப்பு கொடுங்கன்னு தான் கேட்டு வாங்குறாங்களா கடைக்காரர் சொல்கிறாங்க. ஆ. அந்த காக்கி அட்டையில கருப்பாக இருக்குது, அட்டை எப்படி தான் இருக்கு காக்கி அட்டை, சரிங்க. இது வந்து மண்ணில் போட்டால் ஆ. இது வந்து அப்படியே இட்டு போயிடணும். ஆ. இப்படி போட்டு செல்லா டேப் கூட ஒட்டுறதில்லை, ஆ. இப்படியே ஓட்டு இப்படி போட்டு வச்சிடுறது கொடுத்துட்றது. ஆ. கடைக்காரர் இப்படி எடுத்து கொடுத்துருவாங்க, ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஆ. எம்ஆர்பி 60 ரூபா போட்டுருந்துச்சு. ஆமாங்க, 60 ரூபா கம்மி விலைங்க. ஒரு சோப்புக்கு ஒரு விலைங்க. இல்லை இல்லைங்க, ஆமாங்க, எல்லா சோப்புமே ஒரே விலை. ஆமாங்க. 1 2 எச்சா இருக்குங்க. இது பார்த்தீங்களா செல்லா டேப் கூட ஒட்ட மாட்டோம், அப்படியே விட்டுருவீங்க, அப்படியே கொடுத்துருவோம். ஏன்னா அது கூட பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறோம். நம்மளுடைய தமிழ் இனத்துக்கு உண்டான தலைவர் இவரு, அது நான் முன்னாடி அது ரொம்ப பிடிக்கும். முன்னாடி எடுத்துட்டேன். ஒரு 10 16 விருது கொடுத்துருக்காங்க, டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. பாரதியார் விருது. ஆமாங்க, பாரதியார் விருது.